இந்த பிரா யாருது? உண்டு. எந்து இல்ல. எந்து நான் ஏன் வந்து உங்ககிட்ட கேட்க போறேன்? இது எந்து இல்ல. யாருது இது? தெரியலையே, உன்னோட தானே, எனக்கு எப்படி தெரியும்? இது எந்து இல்ல. நான் திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், கோவப்பட மாட்டேன். உண்மையை சொல்லிடு, உன்னை விட்டுற. இது யாருது? சத்தியமா அடிக்க மாட்டல. இது யாருதுன்னு எனக்கு சொல்லு முதல்ல. சத்தியம் பண்ணு. சத்தியமா சொல்லு. உட்கார் சொல்றேன். சொல்லு. உங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன், ஊருக்கு போனல. ஆமா. அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி கேட்டாங்க. அவங்க வீட்டுலதான் ஒய்ஃப் இல்ல பார்ட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட்டி கொடுத்தேன்னா, அப்ப எக்ஸும் வந்தா ஒன்னா உட்காந்து குடிச்சோம். அப்புறமா அவ கிளம்பி வீட்டுக்கு போனா. ஆனா குடிச்சிருக்கேன், பைக் ஓட்ட முடியாது, நான் ஒண்டி வீட்டை டிராப் பண்றியா அப்படின்னு கேட்டா. சரி ஓகே போய் டிராப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா, அங்க அவன் ஹஸ்பண்ட் வந்து நைட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டான். அவ திரும்பி சரி நான் உங்க வீட்லயே வந்து படுத்து தூங்கிக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாலா. எனக்கும் பாவமா இருந்தது. அதான் அவளை வீட்டுக்கு கூட்டு வந்து தூங்க சொன்னேன். நான் இங்கதான் படுத்திருந்தேன். தெரியும்டா, எனக்கு தெரியும். ஏதோ அன்னைக்கு நடந்திருக்கு, அதுக்காக தான் போட்டு வாங்கினேன். இது என்னோடதுதான். அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சு, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. கத்தம் கத்தம். ஒழுங்கா ஜீவனாம்சம் ரெடி பண்ணி வை. ஜீவனாம்சத்துக்கு போயிட்டா தனியன ஒரே ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு என் வாழ்க்கை சேதாரமாக்கிட்டேடி. ஐயோ.